ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, அவசரமாக உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். இந்த தாய் உன்னை வந்து தேடி நின்று கொண்டிருக்கிறேன். என்னை காக்க வைக்காமல் இந்த வாக்கை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் பிள்ளையே. சில நேரத்தில் நடக்கப் போகும் ஒரு செய்தியை உன் செவிகளுக்குள் சேர்க்க வந்திருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் உன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட இதற்காக வீணாக கூடாது என்று சொல்லத்தான் வந்தேன் என் பிள்ளையே. நீ கண்ணீர் சிந்தும் அளவு அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று உனக்கு தெரிவிக்க வந்தேன். உள்ள நாள் மட்டும் உன்னை ஏமாற்றி உன் மனதில் காயங்களை ஏற்படுத்தி கொண்டு மறைமுகமாக நின்று கொண்டிருந்த ஒருவரை பற்றித்தான் சொல்ல வந்திருக்கிறேன். தகுதி இல்லாதவர்களுக்கு பாசத்தை நீ என்னதான் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் உன் பாசத்திற்கு விலையில்லாமல் தான் போகிறது. நேரத்தை தான் நீ வீணாக்கி கொண்டிருக்கிறாய் உன் பாசத்தை காட்டி. மதிப்பில்லாத இடத்தில் உன் பாசத்தை காட்டி அங்கே விலை மதிப்பில்லை என்று தெரிந்த பிறகு மனம் நொந்து போவதை விட முதலில் உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள். யாரையும் சார்ந்து நிற்காதே பிள்ளையே. யாரையும் நம்பி வாழாதே என் கண்மணியே. யாரும் உன்னை விட்டு போய்விட்டால் உன்னால் தாங்க முடியாது என்பதை புரிந்திருக்கிறாய். பல அடிகளை பெற்ற பிறகும் பல அனுபவங்களை பெற்ற பிறகும் மீண்டும் நான் தோல்விகளைத்தான் பெற்று கொண்டிருப்பேன், ஏமாற்று கொண்டேதான் இருப்பேன் என்று நீ இருந்தால் நான் தான் என்ன செய்வேன் பிள்ளையே? எத்தனை முறை எதை உன்னிடத்தில் சொன்னாலும் கேட்கும் போது தெளிவாகத்தான் கேட்கிறாய். ஆனால் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். பிள்ளையே, உன்னை ஏமாற்றுவதற்காக இங்கே வரிசையில் காத்திருக்கும் நபர்களை ஏமாந்து உன் வாழ்க்கையை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடாதே என் கண்மணியே. இனி இருக்கும் நாளிலாவது உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு. யாரையும் சார்ந்த வாழ்க்கையை சார்ந்து வாழ்ந்து அதில் ஏமாற்றங்களை கண்டு தாயே என்னை காப்பாற்று என்று மீண்டும் கண்ணீர் வடித்தால் நான் தான் என்ன செய்வேன்? சொல்வதையெல்லாம் புறக்கணித்து விட்டு மீண்டும் குழியில்தான் விழுவேன் என்று செல்லும் உன்னை நான் என்ன செய்வது பிள்ளையே? தங்கமே, அனுபவம் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த பாடங்களை மறக்காமல் இனிவரும் நாட்களில் பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை இறுக பற்றிக்கொள். உன் சந்தோஷங்களை இழந்ததற்கு நீயும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறாய். நம்பக்கூடாதவர்களை எல்லாம் நம்பி 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 உன்னுடைய சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையையும் இப்போது நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். நான் சொல்வது உண்மைதானே என் செல்வமே? இன்று உனக்கு ஒரு காரியம் நடக்கப் போகிறது. 21 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு உன் குடும்பத்தில் வரப்போகிறது. அந்த இழப்பை நினைத்து நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது பிள்ளையே. தகுதியில்லாதவர்கள்தான், அதனால் வருத்தப்படாதே. இதை உன் செவிகளில் கேட்கும் நேரம் உன் மனம் வருத்தம்தான் படும். ஆனால் உனக்கு பின்னால் நடந்த அத்தனைக்கும் காரணமாக நிழலாக இருந்த உயிர் இன்று இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறது என்று கேட்கும் போது தங்கமே, வருத்தப்படாமல் கேள் என்று கூறத்தான் வந்தேன். எந்த பாதிப்பும் உனக்கு வராது. உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை அகற்றி நன்மைகளை கொடுக்க நான் இருக்கிறேன். நீ ஏமாந்ததை எல்லாம் திரும்பி உன் கண்களில் கொண்டு வந்து காட்டி உன் கைகளில் கொடுக்க நான் இருக்கிறேன். இழந்த உன் சந்தோஷத்தை நான் திரும்ப கொடுக்கிறேன். இழந்த உன் நிம்மதியை நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். உன் எதிரியின் குடும்பத்தில் இன்று மிகப்பெரிய ஒரு இழப்பு நடக்கப் போகிறது. அந்த இழப்பு உனக்கும் உன் மனதை பாதிக்கும்படியாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் நீ பாதிப்படைய வேண்டாம். ஏனென்றால் உப்பை தின்றுவிட்டு
தண்ணீர் குடிக்கும் நேரமாக உன் எதிரியின் குடும்பத்திற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நெருக்கமான உறவு, உனக்கு நெருக்கமான உறவாக இருந்தும் உன் எதிரியாக இருந்து உனக்கு பின்னணியில் இருந்து உனக்கு நடத்தி கொடுத்த கொடுமையின் பலனாக இன்று அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். அதனால் நீ தைரியமாக இரு, கண்ணீர் சிந்தாதே. தங்கமே, உன்னை அழித்து 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 இந்த நிலையில் நிற்க வைத்துக் கொண்டிருக்கும் உன் எதிரியின் வீட்டில் முதல் ஒரு இழப்பு ஏற்பட போகிறது. இதுதான் முதல் அடி அவனுக்கு. இதில் இருந்து அவன் மீளமாட்டான். இதிலிருந்து அவன் எழுந்திருக்க மாட்டான். இனி உன் கண்களுக்கு முன்னால் அவன் வரமாட்டான். ஒளிந்து போக போகும் உன் எதிரிக்கு, ஒளிந்துவிடும் உன் எதிரிக்கு நடப்பதை 100க்கு 100 நடத்தி வைக்க உன் அன்னைக்கு இப்போது நீ அனுப்பும் காணிக்கைதான் பிள்ளையார் சுழி என்பதை தெரிந்து கொண்டு உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு. ஓம் சக்தி. நன்றி. என் அன்பு சொந்தங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஒரு இக்கட்டான நிலைமையிலும் சில பிரச்சனைகளின் காரணமாக கடன் பிரச்சனையால் சிக்கியிருக்கும் எனக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாயை நடுவே வைத்து தாயின் பிள்ளைகளாக இருக்கும் உங்களிடம் நான் இந்த கடன் பிரச்சனைக்காக மடிப்பிச்சை ஏந்தி உங்களிடம் உதவி கேட்கிறேன். எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனமிருக்கும் என்னுடைய அன்பு சொந்தங்களாக இருக்கும் நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி. வணக்கம்.